திருக்குறள் சிந்தனை. இல்லறம் நடத்தும் கணவனும் மனைவியும் நிறை அன்புடையவர்களாக இருத்தல் வேண்டும். தம் இல்லத்திற்கோ ஊர்க்கோ வந்த புதிதாக வந்த உயர்ந்தோரையும் அவரோடு வந்துள்ளோரையும் அவர்கள் தங்கும் சில பல நாட்களுக்கு தங்குமிடமும் சிறந்த உணவும் கொடுத்து பாதுகாப்பது இல்லறத்தார்க்குரிய கடமையாகும். இக்காலத்தைப் போல அக்காலத்தில் உணவுச் சாலைகளும் வழித்தங்கள் விடுதிகளும் இல்லாததால் விருந்தினரை அன்றி வேறு ஒருவரும் அவரை பாதுகாப்பார் இல்லை. ஆகவே இல்வாழ்க்கையின் நோக்கமே விருந்தோம்பலே என்று தெய்வப்புலவர் அறிவுறுத்தினார். ஆகவே முயற்சி இல்லாதவன் பிறருக்கு உதவ முடியாது. ஆகவே முயன்று ஈட்டி விருந்தினர்களை ஊட்டி வளர்ப்பதே இல்வாழ்க்கையின் கடமையாகும் என்று தெய்வப்புலவர் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு என்று விருந்தோம்பல் அதிகாரத்தில் கூறினார். நாளையும் சிந்திப்போம்.